மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14 சில வசனங்கள். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்றால், சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்றார். இந்த அடிப்படையில் தான் கடந்த 5வது மாதத்திலையும் தொடர்ந்து இந்த 6வது மாதத்திலையும் இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த உலகம் என்னை யார் என்று சொல்கிறது, சீசர்களை பார்த்து நீங்கள் யார் என்றே நினைக்கிறீர்கள். அப்ப நினைவுகளை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். இயேசுவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் பார்க்கிறோம். நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்று. உடனே மாம்சமும் இரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. உனக்கு யார் இதை வெளிப்படுத்தினார்? பரலோக வெளிப்படுத்திச்சது, பரலோக தேவன் அந்த காரியத்தை. இப்போ நமக்கு வெளிப்பாடு எங்கிருந்து வர வேண்டும் என்றால், மாம்சத்திலையும் வரக்கூடாது, இரத்தத்திலையும் வரக்கூடாது. மாம்சத்தில் வருவதும் இரத்தத்தில் வருவதும் வஞ்சக ஆவிகள், அது வஞ்சிக்கிற வழிநடத்துகள். மாம்சத்தில் வருகிறது நமக்கு உணர்ச்சிகளை உண்டாக்கும், உணர்ச்சியை பின்பற்ற வைக்கும், உணர்ச்சியில் மகிழ்ச்சியை உண்டாக்கும், அது நல்லது போல தோற்றும். சரீரத்துக்குள் இரத்தத்திலிருந்து சில உணர்வுகள் உண்டாகும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் கடந்து எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து அது வரணும் எனக்கு. அதுதான் பேதுருக்கு, உனக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தல, பரலோகம் உனக்கு வெளிப்படுத்திச்சது. இந்த அடிப்படையில் நாம் வளர்ந்து வர வேண்டிய காரியத்தை தியானித்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையில் நாம் கரெக்டாக எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-12 முடித்தோம். அதுலேருந்து அப்படி கொஞ்சம் அப்படி கண்டினியூவாக தொடர் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நான் கண்டினியூவாக பேசிட்டே வர்றேன். வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கடைசியாக என்னுடைய சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, நீங்கள் பிசாசினுடைய தந்திரங்களாகிய அந்த வல்லமைகளோடு என்ன செய்ய வேண்டியிருக்குது? போராடுவதற்கு பலனுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். போதுங்க. இந்த காரியங்கள் அப்போஸ்தலர் பவுல் அது எழுதுற காரியத்தை பாருங்க. நமக்கு 2 காரியம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. வல்லமை வேணும், சத்துவம் நமக்கு தேவை. ஏனென்றால் நமக்கு எதிராக பயங்கரமான, அந்த வார்த்தை மீண்டும் ஒரு முறை படிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்க. நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்குறதற்கு சத்துரு வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். காலத்தின் இறுதி காலத்தில் அவன் அக்கினி ஆசிரமங்களை பயன்படுத்துகிறான். அதனால தான் கடந்த நாளில் சொன்னேன், 3 விதமான அக்கினி. பிரதானத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில். அது நம் மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியில, ஆத்மாவில், சரீரத்தில் 3 பகுதியில் நமக்கு அக்கினி இருக்கணும். அக்கினி அபிஷேகம் இருக்கணும். அதாவது கிறிஸ்துவை நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க, அவர் வந்து என்ன செய்துட்டே இருக்கிறார், எந்த பாதையில் நடத்துகிறார் என்பதை அப்படி நாம் தொடர்ச்சியாக கடைசியாக ஒரு அக்கினிக்குள் நம்ம நடத்துறார். எதற்கு அக்கினி கொடுக்கிறது தான் பழைய பாட்டுல மோசைக்கு கர்த்தர் காட்ட தேவாலயத்துல பிரதான ஸ்தலம், மகா பிரதான ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் 3 பகுதிகளாக பிரித்து, பலிபீடம் இருக்கிற இடத்துல ஒரு அக்கினி, பரிசுத்தலத்துல ஒரு அக்கினி, மகா பரிசுத்தலத்துல ஒரு அக்கினி. ஆனா மகா பரிசுத்தலத்துல போற அக்கினி வருஷத்துல ஒரு முறை பிரதான ஆசாரியன்
தூப கலசத்தில் அக்கினி போட்டு உள்ளே நுழைந்து அதை வெளிப்படுத்தி காட்டுவான். இது எதை காட்டுகிற? ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றும் அக்கினியினாலே நடத்தப்பட வேண்டும். அக்கினி அபிஷேகத்தினாலே நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தி அந்த பலனை பெற்றால்தான் இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிற உலகத்தின் ஆவிகளை நாம் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தின் ஆவி தந்திரம் உள்ளது, மக அறிவுள்ளது. அது நம்மளை ஈஸியாக வஞ்சித்து போடும். ஆனா நமக்கே தெரியாது நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் என்கிறது. நமக்கு எந்த விஷயத்துல தெரியாது. ஆனா எப்பொழுது வஞ்சிக்கப்பட்டது தெரியும்? கடைசியாக ஏமாற்றப்படும். டீச்சர் சொல்லும்போது அவர் மனுஷரை நம்பினேன், மனுஷரை நம்பினோம். எப்போ நம்ம அதுவரை நம்பிக்கிட்டே தான் இருப்போம். எப்போ நம்ம ஏமாற்றப்பட்டதுன்னு தெரியும்? கடைசி நேரத்தை தான் ஏமாற்றப்பட்டு தெரியும். அதுவரை அந்த மனுஷரை நம்பிக்கிட்டே இருப்போம், இந்த உலகத்தை நம்பிக்கிட்டே இருப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கடந்து போவதற்கு தான் அப்போஸ்தலன் பவுல் அதை எழுதும் போது இந்த காரியத்தை இந்த 6ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு. வாசிங்க இந்த 16வது வசனத்தை. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக. இது எதை காட்டுகிறது சொன்னா, அம்புகள் மாதிரி. இன்னைக்கு நமக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்குது. ஆனா முன்னாடி யுத்த ராஜாக்கள் யுத்த சேனைகளை வைத்திருக்கும் போது அவர்கள் எப்படி யுத்தம் பண்ணுவார்கள்? கேடகம், பட்டயம், வில், அம்பு, இப்படிப்பட்ட காரியத்தை தான் வைத்திருப்பார்கள். அப்பொழுது ஒரு எதிரி உள்ளே நுழையாதபடி ராஜாக்கள் தங்கள் முக்கியமான பட்டணங்களை என்ன செய்வார்கள்? பெரிய மதில் சுவரை போட்டிருப்பார்கள். பெரிய மதில் சுவரை கட்டி அதை பயங்கரமான உயரத்தில் கட்டி அகலத்தில் கட்டி அதற்கு பலவிதமான வாசல்களை வைத்து அதற்கு கேட்டை வைத்து அதற்கு காவல்காரர்களை வைத்து அந்த பட்டணத்தை காட்பார்கள். இப்ப எதிரி உள்ளே நுழைய முடியாதனால் சுத்தி மதில் போட்டு உட்கார்ந்து விடுவான். எப்படியாவது இவன் யாராவது ஒருத்தர் என்ன செய்வார்கள்? வெளியே வருவார்கள். ஏனென்றால் ஆகாரம் ஏதோ ஒன்று வாங்குவதற்கு வெளியே வர வேண்டும் என்று காத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ராஜாக்கள் என்ன செய்வார்கள்? அந்த பட்டணத்தை முழுவதும் மதில் போட்டு அதை காவல் காத்துக்கிற மாத்திரல வருடங்களுக்கு தேவையான ஆகாரங்களையும் தண்ணீர்களையும் தேவைகள் எல்லாம் உள்ளே வைத்திருப்பார்கள். இவன் காத்து கொண்டே இருப்பான். அப்படியும் திறக்காவிட்டா என்ன செய்வார்? கடைசியாக தூரத்தில் இருந்து அந்த அம்புகளில் துணிகளை சுத்தி அதில் நெருப்பு பந்தங்களை வைத்து எய்து விடுவார்கள். ஒரு பல ஆயிரமான அம்புகளை விடும்போது என்ன உண்டாகும்? அந்த பட்டணம் எரிந்து சாம்பலாகிவிடும். அதனால் அப்படிப்பட்ட அம்புகள் வந்து விடாதபடிக்கு உயரமான இதை வைத்திருப்பார்கள். நமக்கு ஒரு வசனத்தை காட்ட பாருங்க, வாசிக்கலாம். நியாயாதிபதி புத்தகத்துல சோதம் குமாரா பட்டணத்துல அந்த பட்டணம் விழுவதற்கு எப்படிலாம் யுத்தம் பண்ணினார்கள். இப்ப அதுக்குள்ள போகல. அந்த பட்டணத்தை குறித்து சொல்ல, அந்த காம்பவுண்டை குறித்து சொல்லுது. எத்தனை அடி அகலமாம்? 15 அடி அகலம், 60 அடி உயரம். 15 அடின்னு சொன்னா கிட்டத்தட்ட அங்க இருந்து நான் இங்க இருக்கிற இடம் வர இதுவரை வரும். அந்த செவருடைய அகலம் அவ்வளவு இருக்கும். உயரம் 60 அடி உயரத்தில் இருக்கும். எந்த அக்கினி ஆசிரமங்களும் உள்ளே சேதப்படுத்தி விடாதபடிக்கு அதை பாதுகாப்பார்கள். ஆனாலும் பொல்லாதவர்கள் அதையும் தாண்டி அந்த பட்டணத்தை சுட்டெரித்து விடுவார்கள். ஆனால் எரிகோவை விளைவிக்க முடியவில்லை. ஆனால் இதை விளைவிப்பதற்கு மோசைக்கு தேவன் ஒரு வல்லமையை வெளிப்படுத்தினார். என்ன வல்லமை வெளிப்படுத்தினார்? துதி என்கிற, கீழ்ப்படுதல் என்கிற ஒரு வல்லமை. முதலாவது, நீங்கள் 7 தரம் என்ன செய்ய வேண்டும்? அதை சுத்தி வர வேண்டும், மௌனமாக சுத்தி வர வேண்டும். அதற்கு பின்பு நீங்கள் எக்காலத்தை எடுத்து ஊதி ஆர்ப்பரிப்போடு அதை சுத்தி வரும்போது அந்த மதில்கள் விழும். இதுதான் அதனுடைய காரியம். இந்த காரியத்துக்கும் நம்முடைய பிரிச்சுவலான சில காரியங்கள் கடந்து போகும். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம்
2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் ஏற்றுக்கொண்டு, இந்த கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டு அதை மனுஷருடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வசனமாகவே ஏற்றுக்கொண்டபடியினால் நாங்கள் எதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமா? அக்கினியை கொண்டு தேவன் நம்மை பாதுகாத்த தேவன், அக்கினி அபிஷேகத்தினாலே. இப்பொழுது அடுத்த லெவல் எங்க கொண்டு போறார்? பூரணத்தை நோக்கி வசனத்தினால் நம்மை கொண்டு போறாராம். மீண்டும் வார்த்தை வாசிங்க. ஆகையால் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது, இப்ப பவுல் கொலோசை பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து பேசுகிறார். இது எங்களுடைய வசனம் என்று நீங்கள் நினைக்காமல் தேவனுடைய வசனம் என்று ஏற்றுக்கொண்டபடினாலே, இப்ப பவுல் சொல்கிறாரு, ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தைய, நான் பேசுற வார்த்தைய உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடினால் உம்மை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். வசனத்தை ஏற்றுக்கொள்வது, வார்த்தையை மனதுக்குள் வைத்திருப்பது, இருதயத்துக்குள்ள, அதாவது அது அக்கினி அபிஷேகம் என்கிறது. அது அக்கினியாக வார்த்தைகளை உள்ளே வைத்திருக்கும். உள்ளே இருந்த வார்த்தை எரிந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் சொல்லும் போது எப்படி சொல்ற பாருங்க, அவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கும் போது நம்முடைய இருதயங்கள் அனல் கொண்டு எழுப்பவில்லையா? இயேசு பேசிட்டே இருந்தாலே இருதயத்துல என்ன செய்யுமாம்? அனல் உண்டாகிட்டே இருக்குமா. இங்க பவுலும் அந்த காரியத்தை தான் நினைவுபடுத்தி காட்டுகிறார், நினைத்துப்படுத்துகிறாரு. கர்த்தருடைய வார்த்தை அது. அந்த வார்த்தை நமக்குள்ள அனல் கொண்டே எழுந்து கொண்டே இருக்கணும். வசனத்தை கவனித்தல். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பு உண்டாயிரும், இயேசுவை நம்பினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இது லேசான வார்த்தைகள், லகுவான வார்த்தைகள். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையெல்லாம் காண்பாய். இப்படி சொல்லும் போது இந்த வார்த்தைகள், இந்த மேலோட்டமான வார்த்தைகளை நாம் கேட்கும் போது அது நமக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி, மகிழ்ச்சி கொடுக்கிற மாதிரி, அதை நம் விருப்பம் உள்ளவராய் அப்படி பேசுற இடத்துல போய் உட்கார்வதற்கு நமக்கு ஆசையா இருக்கும். ஆனால் அவைகளில் நமக்கு அதை விட பூரணமான வசனங்கள் இருக்கிறது, பூரணமான கடினமான வசனங்கள் இருக்கிறது. சிலருக்கு கடினமான வசனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வருவதில்லை, வசனப்படி நடப்பதற்கு மனம் வருவதில்லை. வசனத்தை கேட்போம், எப்படிப்பட்டது கேட்போம்? அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கும் போது அது நம்ம கேட்பதற்கு இனிமையா இருக்கிறது. அங்கே உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார், எனக்கு ஆறுதலாக இருந்தது. எத்தனை வருஷம் ஆறுதலை கேட்டுட்டு இருந்தீங்க? சசிகா எத்தனை வயசு? எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன செய்யறாச்சு? இத்தனை வருஷத்துலயும் நான் எது எனக்கு பிடிச்சிட்டே இருக்குது? எனக்கு லேசான காரியம் ரொம்ப பிடிக்குது, அதோடு நான் ஆக்கிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனா அது உனக்கு பூரணத்தை கொடுக்காது. அது உனக்கு கடைசி காலத்துல தேவராஜ்யத்துல அது உன்னை கொண்டு போகாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகணும்னா உனக்கு தேவையான சில வார்த்தைகள் இருக்கிறது, நாம் கை கொள்ள வேண்டிய வார்த்தை இருக்கிறது, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தை இருக்கிறது. இந்த வசனம் உள்ள அனல் கொண்டு இருக்கணும். பழைய பழைய ஒரு சின்ன உதாரணத்தை காட்ட பாருங்க. இந்த ரூத்தின் புஸ்தகத்துல நீங்க பார்க்கும்போது அங்கே ரூத் போவாசுடைய, நல்லா கவனிச்சு பாருங்க, போவாஸ் களத்து வீட்டில் படுத்திருப்பார். அங்கே படுத்திருக்கும் போது நகோமி ரூத்துக்கு சில ஆலோசனை கொடுத்து அனுப்புவார்கள். இவள் போய் அவனுடைய பாதத்துக்கு படுத்திருக்கும் போது அரண்டு புரண்டு படுக்கும் போது யாரோ படுத்திருக்கதை உணர்ந்து உனக்கு எழுந்து பார்ப்பார். ஒரு பெண் படுத்திருப்பாள். அவள் உடனே எல்லாவற்றுக்கும் நீ சுதந்திரவாளிதான் என்று சொல்லுவார். ஆனா அதுல அவர் பேசுற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அவர் சொல்லுவார், நீ சொல்லுவது சரிதான், நான் சுதந்திரவாளி தான், ஆனாலும் என்னை விட முக்கியமான சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். எப்படி? தனிமையான ஒரு நேரம், யாரும் இல்லாத ஒரு நேரம்,
ஆனா எப்படி அவருடைய இருதயத்துக்குள் இந்த வார்த்தை வந்துச்சுது? நான் சுதந்திரவாளி தான், நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான், ஆனால் என்னை விட ஒருவர் சுதந்திரவாளியா இருக்கிறான். அப்படியானால் அவருடைய இருதயத்துக்குள், போவாசுடைய இருதயத்துக்குள்ள என்னது அனல் கொண்டுகிட்டு இருக்கிறது? அவர் கற்றுக்கொண்ட நியாய பிரமாணம், பிரமாணத்தின் வசனங்கள் அவருடைய உள்ளத்தில் ஆளுமை செய்தது. வசனம் ஆளுமை செய்யணும். அந்த வசனம் ஆளுமை செய்ததான் தீமை செய்யாதபடிக்கு நம்மை அது விடுதலையாக்கிட்டே இருக்கும். வசனத்துக்கு தான் அவ்வளவு வல்லமை இருக்குது, வசனத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அப்போ அந்த வார்த்தை விட சொல்ற பாருங்க, அதனால் உன்னுடைய எல்லா கிரியும் ரொம்ப நல்லதுதான், நீ போ, மறுநாள் இதை குறித்து பேசுகிறேன், மறுநாள் பேசுகிறேன். அவருடைய விருப்பம் இல்லாமல் இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. அப்படி நான் பாவம் என்கிறதை உணர்கிற உணர்த்துதல் போவாசுடைய மனதில் இருந்தது. எப்படி நம்ம என்ன வந்துச்சு? அவருக்குள் பிரமாணம் என்கிற வார்த்தைகள் உள்ள இருந்துச்சு. அது எரிந்து கொண்டே இருந்தது, வசனம் விழித்துக் கொண்டே இருந்தது, வசனம் பேசிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ புதிய பள்ள சொல்கிறது, கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன். இந்த வசனம் உள்ள இருக்குது, இருக்குதா இருக்குல்ல? ஆனா அந்த வசனம் விழிச்சிருக்குதா? அந்த வசனம் அனலா இருக்குதா? அந்த வசனம் உயிர்ச்சிக்கிட்டு இருக்குதா? கொஞ்சம் கவனித்து பாருங்க. வசனம் எனக்கு தெரியுது, ஆனா நான் யாரை பகைக்கிறேன்? என் சகோதரனை பகைக்கிறேன், சகோதரருக்கு நன்மை செய்ய வரல. அப்போ நமக்கு நியூ டெஸ்ட்மென்ட்ல கடைசி காலத்துல இந்த வசனம் மனதில் நிற்க மாட்டேங்குது. இந்த வார்த்தை நமக்கு செய்ய முடியல, இந்த வார்த்தைப்படி நடக்க முடியல. ஆனா நான் என்ன சொல்லுகிறேன்? நான் கர்த்தரை அறிந்தேன்னு சொல்லுகிறேன். அப்படி கர்த்தரை ஆவின்படி அறியல, மாம்சத்தில் அறிந்திருக்கிறாய். கிறிஸ்து யாருன்னா, நீ மாம்சத்தின்படி அவர் நல்லவர் அறிந்திருக்கிறேன், அவரின் ஆசீர்வதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் இந்த பூமியோடு முடிந்து போகுது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நடத்துவது எது? பலமுள்ள வார்த்தைகள், கீழ்ப்படிந்துள்ள வார்த்தைகள். அவ கிறிஸ்துவை நம்ம யாருன்னு அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படி கிறிஸ்துவை தெரிந்து பின்பற்றுகிறோம், அவருடைய வார்த்தை எப்படி மனது உள்ள வைத்திருக்கிறோம். அவ சொல்றார் பாருங்க, நான் நீ சொல்லுவது எனக்கு அது ரொம்ப அற்புதமா. போவாஸ் எவ்வளவு ஒரு மனதில் அந்த வசனத்தினுடைய கீழ்ப்படுதல் இருந்தா, அந்த வசனத்துக்கு பயப்படுகிற பயம் இருந்தா, அந்த வசனத்துப்படி தான் நடக்குங்கிறதை தன் மனதில் வைத்திருந்தால் இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். அந்த சந்தர்ப்பத்தை கவனித்து பாருங்க, அது கொஞ்சம் யாரா படிச்சு பாருங்க. அதற்கு ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இல்ல 8ல இருந்து கொஞ்சம் படிக்கலாம். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீயின் பாதத்தண்டையில் படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீ உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீ சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே நீ போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம். வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அப்படி பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வசனம் அவருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறதை, வசனம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை, வசனத்தின்படியே வாழுகிறார் என்பது போவாஸ் நாம் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் வசனம் நம்மளை என்ன செய்கிறது? காத்து கொள்கிறது. அரண் மாதிரி வசனம் இருக்குது. அதனால சத்தியம் என்கிற கச்சையை அறையில் கட்டினவர்கள். சத்தியதாங்க நமக்கு பாதுகாப்பு. சத்திய ஆவியா நமக்குள்ள இருக்கும் போதுதான் இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்குது, உலகத்தை சூழ்நிலையெல்லாம் ஜெயிக்க வைக்குது.
இந்த உலகத்தினுடைய எல்லா தீமையிலும் ஜெயிக்க வைக்குது. அந்த வசனம் நம்மளை பாதுகாத்து கொண்டுகிட்டே இருக்குது. அப்போ போவாஸ் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான் தான். ஆனா அவருக்குள்ள இருந்த சத்தியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவர் மனதில் இருந்த எண்ணத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தையே, அவருக்குள் வசனம் அனல் கொண்டிருக்கிறது நீங்க விளங்க முடியும். நியாயப்பிரமாணம் அவருக்குள் இருக்கிறத விளங்க முடிகிறது. ஆனால் தான் அநீதி செய்யக்கூடாது, நீதியாக தான் நடக்க வேண்டும். ஆனால் நீ புதிய ஏற்பாடு சபைக்குள் இருக்கிறவங்களுக்கு அநீதி செய்வதே தவறுனே தெரியல. வசனத்துக்கு விரோதமா செய்கிறது தவறுன்னு நினைக்கிறது இல்லை. ஒரு வசனம் கூட, எல்லா வசனம் படிப்போம், வசனத்துல நல்லா சொல்லுவோம், பாராமல பேசுவோம். ஆனா ஒரு வசனத்தின் படி கூட நான் நடப்பதற்கு பிரயாசப்படுவதில்லை. அந்த வசனத்தின்படி ஜீவிக்க நான் பிரயாசப்படுவதில்லை. ஐயா, அப்படி இருந்தா எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் கடந்து போக முடியும்? எப்படி கடந்து போகணும் யோசித்து பாருங்க. கானானுக்குள் இருந்து இஸ்ரவேல் கடந்து போறார்கள். ஆனா கடந்து போறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஒரு ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். வாசித்து பாருங்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அன்று ராத்திரியிலே அதனுடைய மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடு புசிக்க கடவர்கள். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்போ ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சு இப்ப எகிப்தில இருந்து கானானுக்கு போனோம். கானானுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஆகாரம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம பிள்ளைகளை காலையில ஒரு பிளேயர் ஆக்கணும்னா காலை எழும்பி அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்போம்? முட்டை, பச்சை பயிறு. ஆமா, எதுக்கு? தோக்கானா ஜெயிக்கானு தெரியாது. ஆனா அத்தனையும் கொடுத்து நிச்சயம் பிடிக்காததெல்லாம் கொடுப்போம். அது கசப்பா இருந்தாலும் குடிப்போம், கசப்பா இருந்தா கூட குடிப்போம். அவங்க அந்த கசப்பானதை குடிக்கணும். இப்ப அடிமைத்தனத்திலிருந்து நீங்க கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவருக்கு பாலும் பழத்தை கொடுக்கல, அவரு தேனை கொடுக்கல. எதை கொடுக்கிறாரு? நல்ல பொரிச்ச கறி கொடுக்கல, நல்ல சமைச்ச கறி கொடுக்கல, நெருப்பினால் சுடப்பட்ட கறியையும் அது கூட புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும் சொன்னாரு. இப்போ இவங்க எகிப்தில இருந்து கானானுக்குள்ள போகணும்னா இவங்களுக்கு என்ன தேவைப்படுது? சில வசனங்கள் தேவைப்படுகிறது. அது நம்ம மனதுக்கு கொஞ்சம் கசப்பாதாக இருக்கும். இருக்குவா இருக்காதா? உங்களை திட்டுகிறவர்களை நேசிங்கன்னா சந்தோஷமா இருக்குமா, கசப்பா இருக்குமா? உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நமக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எதிரியை இன்றோடு கர்த்தர் பூமியில் இராதபடிக்கு அழித்து போடுகிறார் சொன்ன உடனே கையத்திரி ஆமையை சோத்திரம் சோத்திரம் அப்படிப்பா. அதே ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்குடைய வீட்டுக்கு போய் அவனோட ஒப்புரவாடி சொன்னா அப்படியே முகல்லாம் கசப்பா மாறிடுவாங்க. அப்படியே முகல்லாம் மாறிடும். எப்படி ஆண்டவரே, அவன் வீட்டுக்குள்ள நான் போறது எப்படி பேர ஒப்புரவாக்குறது? இதான் கசப்பான கீரைகளை தேவன் நினைச்சா எதா கொடுக்கிறாரு? உணவா கொடுக்கிறாரு. பழையற்பாடு பரிசுத்தவான்கள் அந்த அடிமைத்தனமாக எகிப்திலிருந்து கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் முதல்ல நீ செய்ய வேண்டிய, சாப்பிட வேண்டிய உணர்வு இருக்குது. இன்னைக்கு புதியற்பாடு சபையானதுக்கு இந்த வசனம் பிடிக்க மாட்டேங்குது. அதை நேசிக்க முடியல, அதை உட்கொள்ள முடியல. எது பிடிக்குது சொன்னா தேன். ஆண்டவர் சொல்ற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிற. ஐயா, நீ கானானுக்குள்ள போறதுக்கு மாதிரி இது சாப்பிடணுமே. நீ பாலையும் தேனையும் புசிக்கணும்னா, அந்த அன்பை ருசிக்கணும்னா, அந்த மேன்மையை அனுபவிக்கணும்னா நீ புசிக்க வேண்டியது இந்த பூமியை கர்த்தர் சிஸ்டத்தை வைத்திருக்கிறாரு. அடிமைத்தனமாகிய கானான் இந்த எகிப்தின் வாழ்க்கைக்குள்ள தான் இருக்கிறோம். உன் வீடு சில எகிப்தா இருக்கும், உன் வீட்டுக்குள்ள சில எகிப்தின் ஜனங்கள் இருப்பார்கள். நீ அவர்களை வெறுத்து அவர்களை நேசிக்காமல் உன்னால் என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நான் பறந்துருவேன், நான் மகிமைக்குள்ள போயிருவேன் அப்படிலாம் வாயில சொல்லிட்டு இருக்கலாம். இல்ல, கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு
பஸ்கா என்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்து அந்த ஆட்டுக்குட்டியை எப்படிதான் சாப்பிடணும், நல்லா மசாலா போட்டு குழம்பு வைத்து கிரேவி வைத்து அப்படி அந்த அப்பத்தோடு புசிக்க அப்படி சொல்லல பாருங்க. ஏன் சொல்றாரு? நெருப்பினால சுடு, அதுக்குள்ள வேற எதுவும் வைக்காத, ருசியே இருக்கக்கூடாது, டேஸ்ட் இருக்கக்கூடாது, கசப்பு. சில வசனம் நமக்கு டேஸ்டா இருக்காது பாருங்க, இருக்கதா இல்லையா? ரொம்ப ஆழத்துக்குள்ள போக வேண்டாம், சின்ன ஒரு விஷயம், புரிகிற மாதிரி ஒரு விஷயம். நமக்கு என்னது? கண்ட சகோதரிடத்தில், இங்க இருக்கவங்க யாராவது உங்க கூட பிறந்த சகோதரி பேசாதவங்க யாராவது அவங்க கொஞ்சம் கை வைத்து, எப்படிங்க? இதான் புதிய ஏற்பாடு வசனம் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒருத்தருக்குள்ள கிறிஸ்து வாசமா இருக்கிறாருன்னா, அத கிறிஸ்து வார்த்தை உள்ள இருக்குன்னு சொன்னா, கிறிஸ்து என்ன செய்தாரு? உங்களை விரோதிக்கிறவர்களை, உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துறவர்களை பரலோக ராஜ்யமா பெற முடியாது. நான் இங்கிருந்து நல்ல ஆராதனை பண்றோம், நல்ல பாட்டு பாடுறோம், இதுல போயிட முடியாது. ஆடலும் பாடலும் தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி கொண்டு போயிடாது. அந்த பாடல் வேற, இந்த பாடல் வேற. உடனே அங்கே பாடல்கள் உண்டு, அங்க மகிமை, அந்த பாடலே வேறங்க. ஆனா இந்த பூமியில் உள்ள பாடல் வேற. இது சரீரத்தில் உண்டாகிற பாடல்கள், எமோஷனல்கள். சத்தியம் உள்ள இருக்கணும், அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், வசனங்கிற அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே நீ பேசும்போது அனலாக மாறணும், அது அனலா மாறணும். அதனால தான் கசப்பான கீரையை கொடுத்தார்கள். இன்னைக்கு கசப்பான வார்த்தை வெறுக்கிறோம், நம்ம கசப்பான தீர்க்கதரிசனம் வெறுக்கிறோம் அதை. ஆனா பிரியமா பேசுனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது, ரொம்ப நல்லாங்க இருக்கிறது, பிடிக்கிறதே இல்லை. வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது. இப்ப அந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க. நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது. இதுதான் பாருங்க, ரூத்துடைய மனதுல அப்படி மாமியார் சொல்லி கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே மனதில் நிலைத்திருந்துச்சு. அந்த அம்மா என்ன சொன்னா அப்படியே பேசுகிறார்கள். நீ இந்த இடத்துக்கு தான் போகணும், நீ இப்படிதான் நடந்துக்கிடணும், இப்படி செய், அப்படி செய்கிறார்கள். அதே நேரத்தில் பாருங்க, போவாசுடைய மனதில் வசனம் நிலைத்திருந்தது. வார்த்தைகள் உள்ள இருந்ததாங்க. பாவம் செய்யாதபடி, தவறு செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளும், தவறு செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ளும். அதனால கண்ட சகோதரன், உடன் பிறந்தவங்க மட்டும் இல்லைங்க, சபைக்குள்ள கூட நீ அன்பு செலுத்தலைன்னா கிறிஸ்து உனக்குள் நிலைச்சிருக்க முடியாது, கிறிஸ்து வார்த்தை நிலைத்திருக்க முடியாது. ஆறுதலாக நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நிட்டு வேற மாதிரி சில காரியங்கள் சொல்லிட்டு நமக்கு ஏற்றமாக சொல்லிட்டு போனா ரொம்ப இனிமையாக இருக்கும். இதுக்கு நீங்க நிறைய கேட்கலாம். ஆனா வேதம் அப்படி சொல்லி கொடுக்கல. சில கசப்பை சொல்லி கொடுக்குது, அந்த கசப்பை ஜெயிக்குன்னு சொல்லி கொடுக்குது. நீ இதை கடந்து போனாதான், இதை புசித்தாதான் நீ என்ன செய்ய முடியும்? கானானுக்குள்ள போக முடியும். பால் இருக்குது, தேன் இருக்குது, ஆனா அதுக்குள்ள போடுமே, அங்க மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்கு, அதுக்குள்ள நீ போடுமே. இவங்கிருந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் கால் இருக்குது. அங்க பலவிதமான எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். இதுக்குள்ள போகணும்னு சொன்னா இன்னென்ன தகுதி இருக்கவும் தான் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தகுதி இல்லாதவங்கள போக முடியுமா? உள்ள போக முடியுமா? ஐயா, அந்த ஹாலுக்குள்ள வரணும்னா இவைகளெல்லாம் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது, ஆனா அதற்கு நீ என்னென்னதை செய்திருக்கணும். ஒரு எக்ஸாம் காலுக்குள்ள போனா என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கு பாருங்க. நீ பரலோக ராஜ்யத்தில் போன சும்மா போயிட முடியாது.
பரலோக ராஜ்யத்துக்கு போனா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து போக முடியாது. இந்த உலகத்தை வெறுக்காம பெயர முடியாது. ஏன்னா அது மகிமையான ராஜ்யம், நிரந்தரமான ராஜ்யம், அது அழிவில்லாத ராஜ்யம். வானமும் ஒளியும் இந்த பூமியும் ஒளியும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. தேவனுடைய ராஜ்யம் ஒளிந்து போகிறதே இல்லை. அது காலத்தில் நிலைத்திருக்க ராஜ்யம். அப்படி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா இந்த உலகத்தை நீ எப்படி கிறிஸ்துவ ராஜ்யத்துக்குரிய வார்த்தையை பின்பற்றாமல், கிறிஸ்து ராஜா சொன்ன வார்த்தையை நடைமுறைப்படுத்தாமல் எப்படிங்க போக முடியும்? ஆனால் சொன்னால் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். பலி செலுத்த ரொம்ப அவசியம். ஆனா அந்த பலியை கூட அங்கீகரிக்கணும்னா அக்கினி வேணும். அக்கினி இல்லைன்னா அந்த பலி நாற்றமா மாறிடும், அருவருப்பா மாறிடும். நீ செலுத்துகிற ஸ்தோத்திர பலிய தேவன் அங்கீகரிக்கணும்னா அங்க உனக்குள்ள என்ன இருக்கணும்னா அக்கினி இருக்கணும். பலிபீடம் என்ன? அக்கினி தான். பாட்டு பாடணும். நன்றி பலி கீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள், நன்றி பாடுவே. நீங்க யாராவது ஒருத்தர் இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனத்துக்காக கீழ்ப்படிஞ்சு அப்படி நன்றி சொல்லி பாருங்களேன். ஒவ்வொரு வசனத்துக்காக கீழ்ப்படிந்து சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. இப்ப வசனத்துல நிலைச்சிருக்காம நாம் கேட்டுக்கொள்வது எப்படி கிடைக்கும்? அப்ப எங்க தடை இருக்குது? அடுத்த கேள்வி வருது, ஏன் அந்நியன் தான் என்ன அவன் கடவுளைய நம்புறான், அவனுக்கு எல்லாம் கிடைக்குதே, அவனுக்கு எல்லாம் கிடைக்குதே, அப்ப எதுக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கோ சில விஷயத்துக்கு நீங்க இயேசு தேடணும் அவசியமே கிடையாது. நீ கடவுளை தேடணும் அவசியமும் கிடையாது. இதுக்கு நிறைய சரித்திரத்தை பாருங்க. எகிப்தியருடைய நாகரிகம் ரொம்ப விசேஷமானது, இன்றைய வரை பேசப்படுது. எகிப்து நாகரிகம், எரிகோ கவனிச்சு பாருங்க, அவனுடைய கட்டடக்கலை இன்னைக்கு பேசப்படுது. அங்க யாரு தேவனானந்து கட்டி கொடுத்தாரு? இல்ல. இந்த உலகத்துடைய கட்டுவதற்கு உலக அறிவு இருந்தா போதும், பொய்யும் புரட்டு போதும். ஆனால் தேவராஜ்யம் போனா பரிசுத்தம் சொல்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் நீதி செய்கிறவன், உண்மை உள்ளவன், அன்புள்ளவன். அப்போ நம்ம இதைதான் பின்பற்ற வேண்டி இருக்கிறது. அதான் சொன்ன இயேசு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் எடுத்து வர்றான். அப்ப இயேசு ஏன் அப்படி கடந்து போனாரு? எதற்காக கடந்து போனாரு? நான் கடந்து போனேன், என்னை போல நீங்கள் கடந்து போக முடியும். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும். அதுக்குதான் ஃபேமிலின்னு ஒன்று வச்சிருக்காரு பாருங்க, ஒரு குடும்பம்னு வச்சிருக்கிறாரு. அப்பா அம்மா, பையன் பொண்ணு, பிற மருமகன் மருமகள், பிற குழந்தைகள், இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள பிற சித்தப்பா பெரியப்பா இப்படிலாம் வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள இதை குறித்து சங்கீதக்காரர் 133 சொல்கிறார், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய அவனுடைய தாடிகளிலும் அவருடைய அங்கிகளிலும் இறங்குகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றாரு? இவ சகோதரர் ஒருமித்து. அப்போ சகோதரர் ஒருமித்து கொண்டு போகணுமா, சகோதரத்தை உடைத்து வாழணுமா? எப்படி வாழணும்? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளை நேசித்து வாழணுமா, வெறுத்து வாழணுமா? நேசித்து வாழணுமா, வெறுத்து வாழணுமா? பேச மாட்டேங்கிறீங்க. பாட்டு பாடிடலாம். நேசிக்கிறே உம்மைதானே. எங்க யார ஏன் சொல்றாரு? நீ என்ன நேசிக்க வேண்டாம்ப்பா, என்ன மாதிரி உன் வீட்டுக்கு ஒரு சகோதரன் கொடுத்திருக்கிறேன், என்ன மாதிரி உன் வீட்டுக்கு ஒரு மகளை கொடுத்திருக்கிறேன், நீ அதை நேசித்தா என்ன நேசித்த மாதிரி.
இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, கசப்பா இருக்குது. இந்த கசப்பான கீரை நீ சாப்பிட்டு தான் ஆகணும், இதில் நடந்தது ஆகணும். அழகா சொல்லிடலாம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தான். இந்த ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் கடந்து போண்டியது நிறைய இருக்குது. 3 ஞானஸ்தானம் இருக்குது. அக்கினியில 3 விதம் இருக்குது. பரிசுத்த ஆவியில வழிநடத்தல் நிறைய விதம் இருக்குது. எதை நோக்கி போகணும்? பூரணத்தை நோக்கி போகணும். நம்ம இந்த எல்கேஜிலே உட்காந்துக்கிட்டு இதான் சரி இதான் சரி, அந்த எல்கேஜி வசனத்தை பிடிச்சுக்கிட்டு அதை ஒரு பில்டப்பாக பேசிடுவோம். பாருங்கள், வசனம் எப்படி சொல்லுது ஐயா. அடுத்து என்ன சொல்லுகிறாரு? காலையில் இந்த வசனத்தை ஒரு 3 மணி படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் விளங்கலை. காலை இந்த இடத்துல நின்றுட்டு வயல் படிச்சுட்டே இருந்தேன். படிச்சுட்டே வரும்போது ஏன் இயேசு இந்த பிதா சொல்லுகிறாரு, பஸ்கா ஆட்டுக்குட்டியை சுடணும், அதுல கசப்பு கலந்த கீரையை அதோடு வச்சு சாப்பிடுங்கிறாரு. அப்படின்னு படிக்கும்போது எப்போ சொல்றாரு? இப்போ அங்க இருந்து அங்க வெளியே வரப்போறாங்க, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரப்போறாங்க. வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவர்களுக்கு இதை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, அவர்களுக்கு கசப்பான சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்துதான் அதுக்கப்புறம் அவர்களை வெளியே கொண்டு வர்றாரு. இவன் நான் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறானா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் அப்படியே வெளியே வராங்க. வந்த உடனே அவங்களுக்கு வெறும் மண்ணா கிடைச்ச உடனே முறுமுறுத்தார்களா இல்லையா? கர்த்தர் இதை கொடுத்து அவனை சீர்படுத்துறாரு. அப்பவும் சீர்படலை. அதனாலதான் பாருங்க, ஒருவன் 2 பேரை தவிர வேற யாரும் உள்ள போகவில்லை, காணாமல் போகவே இல்லை. இதை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போதுதான் இன்னைக்கு இவ்வளவு ஊழிகள், இவ்வளவு சபைகள், இவ்வளவு இருக்குது. எல்லாமே பரவ ராஜ்யத்து போகுமா? முறுமுறுக்காதுன்னு எது சொல்லுது? எரிச்சல் அடையாதுன்னு சொல்லுகிறது. இது கஷ்டமான வார்த்தை தெரியுது. ஆனா லேசான வார்த்தை தான். சொல்றாரு, இவைகள் புசி அப்படிங்கிறாரு. ஆனா இறைமையை படிக்கிறா, நீ இந்த வார்த்தையை புசி, அதை உட்கொள்ள அப்படிங்கிறாரு. வசனத்தை உட்கொள்ள பாருங்க. இந்த உலகத்துல நீங்க பலவான்களா மாறிடும். பலவான் சொன்னா யாராவது உங்களை அற்பமா பேசினா கூட நீங்க தூசிமா தள்ளிக்கிட்டே போயிருவீங்க. அது பெருசா எடுக்கவே மாட்டீங்க. உங்களை அவமானப்படுத்துற கூட நீங்க அவமானமா எடுத்துடவே மாட்டீங்க. நமக்கு சின்னம் என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டீங்களே, இன்னைக்கு சின்ன ஒரு இன்சல்ட் கூட தாங்க முடியல. உடனே சூடு வருது, சொரணை வருது. உடனே ஐயோ இனி அவங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், உடனே சாக போறேன். நிறைய இதெல்லாம் நடக்குது பாருங்க. எதுக்கு வாழணும்? நீல ஒரு புருஷனா, நீல ஒரு மனைவியா? ஒரு சின்ன விஷயம் தாங்க முடியல. காரணம் என்னன்னா, முனிப்புள்ள வேஞ்சு பழகிட்டோம். கசப்பான வார்த்தைகளை பிடிக்கல. இல்ல, ஏசு அவமானப்பட்டிருக்காரு. ஐயா, இது ஒரு அவமானமா? ஆனா நான் உங்களை நேசிக்கிறேன். என் சகோதரன் இழந்துட மாட்டேன், என் சகோதரி இழந்துட மாட்டேன். நான் எதை இழந்தாலும் அன்பை இழக்க மாட்டேன். கடைசி காலத்து பேர் சொல்லுது பாருங்க, மனுஷர்கள் எப்படி மாறுவார்களா? நான் சொல்றதுக்கு காரணம் இருக்குது. இவ்வளவு சொல்றதுக்கு, கடைசி காலத்து மனுஷன் எப்படி மாறுவார்களாம்? சுவாவ அன்பில்லாதவர்கள மாறுவார்கள். இது சொல்றதுக்காக நம்மளை வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் அன்பு இல்லாம இருக்கும், ஆனா சபைக்குள் அன்பு நிறைந்திருக்கும். கிறிஸ்தவ வீட்டுக்குள் அன்பு நிறைந்திருக்கும். இதை தாங்க நீ வர நாட்கள்ல நீ திருப்பிரசங்கம் பண்றது இல்லை, உன் வாழ்க்கையை பிரசங்கமா மாறணும், உன் குடும்பமே பைபிளா மாறணும். அறத போல எழுதுகிறார்கள், நீங்களே வாசிக்கப்படுகிற நிருபங்கள். உன் தெருவுக்கு நீதான் பைபிள். உங்க வீடு தான் தேவனுடைய ஆலயம். உங்க வீடு தான். இந்த சின்ன ஒரு விஷயத்துல கூட உன் வீட்டுக்குள்ள சாட்சி இழந்துட்டு எப்படிங்க? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வாசிப்போம். ஒரே வசனம் சொல்லி பிடிச்சிருந்தேன். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால்
நல்ல கவனிங்க. எத்தனை இதுல தவறுனா மீண்டும் ஒரு எப்படி எனில் நியாயப்பிரமாணத்தில் எல்லாத்தையும் கை கொண்டு இருந்தும் ஒன்றிலே தவறினால் அவன் எல்லாத்திலும் குற்றவாளியா இருப்பான். எல்லாத்துக்கும் குற்றவாளி. அடுத்த வசனம். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்யதாயானால் நியாய பிரமாணத்தை மீறுவானாவாய். நியாய பிரமாணத்தை நீ மீறுகிறவனாய் மாறுவாய். சுயதேயான பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பை அடைய போகிறீர்களாய். அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நல்ல கவனிச்சு பாருங்க. இப்படி ஒண்ணுனா கவனிச்சு பாருங்க. இரக்கம் செய்யாதவன் இரக்கம் இல்லாதவனுக்கு எப்படிங்க எப்படி இரக்கம் கிடைக்கும்? கடனே கொடுக்காதவனுக்கு எப்படியும் கர்த்தர் கடன் கொடுப்பாரு? நிறைய பேர் கையில் காசு வச்சுக்கிட்டு கொடுக்க மனசே வராது. வீட்டில் ஆகாரம் இருந்தால் கூட பழைய கஞ்சி கொடுப்போம். வஸ்திரம் இருந்தாலும் கொடுக்க மனசு. இந்த ஏழைகளுக்கு இது சிறியோருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு ஒரு அருமையான நம்ம நவமணி சார் வீட்டில் சார் இருக்கும்போது பொதுவாக சாதாரண கடையில் போய் துணிட்டு போவாங்க. மதர்சாவில் இருந்து நிறைய சாரிலாம் ஒருத்தர் எடுத்து கொடுத்து இதெல்லாம் கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுங்க. கொடுக்கறது வந்து எப்படி கொடுக்கணும்? எப்படி கொடுக்கணும்? குவாலிட்டியாக கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன இதெல்லாம் கொடுப்பாரு? குவாலிட்டியான குணங்களை கொடுப்பாரு, சுவாவங்களை கொடுப்பாரு. இன்னைக்கு கிறிஸ்தவ சுவாவத்தை தான் இழந்துச்சுது, குணத்தை தான் இழந்துருச்சுது. அதனால தாங்க பிசாசுக்கு நம்மளை போராடுகிறான். இன்னைக்கு பிசாசு நம்ம ஜெயிக்க முடியல. இன்னைக்கு சோதனை நாம் ஜெயிக்க முடியல. ஏன்? நம்முடைய மனம் திரும்பாத ஒரு குணம் நம்மகிட்ட இருக்குது. மனம் திரும்பாத சுபாவம் தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே சாட்சியே இருக்க மாட்டேங்குது. ரொம்ப பெருமையா கணவன்கிட்ட பேசுறது இல்லை, மனைவிட்ட பேசுறது இல்லை, நான் எங்க அப்பா அம்மாட்ட பேசுறது இல்லை, எங்க அண்ணன்கிட்ட பேசுறது இல்லை. நீ சொல்ல தவறை சுட்டி காட்டு, ஆனந்த் ஏசி தப்பை தப்புன்னு சொல்லு, தப்பை நியாயப்படுத்தாத. ஒண்ணுல தவறுனாலும். அதனால எழுதுறாரு பாருங்க, யாக்கோபு 10:2 10 பிரமாணத்தை கை கொண்டிருந்தோம், ஒன்றிலே தவறினால். இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல இவ்வளவு மார்க் எல்லாத்துல எடுக்கிறோம், அதுல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டுனா அந்த வருஷம் போயிருந்தா போயில்லையா? அந்த வருஷமே எல்லாத்திலும் 100க்கு 100 தான். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனா தமிழ்ல வந்து அப்ப டோட்டல் அவுட்டு. இந்த உலகம் எப்படிதான் வச்சிருக்குது பாருங்க. அவன் உன்ட எல்லா குணமும் இருக்குது, எல்லாத்தையும் கை கொள்றான். ஆனா ஒன்னிலை குறைபட்டால், எவ்வளவு கடினமான வார்த்தை, கசப்பான வார்த்தை இல்லை. அந்த வசனத்தை எடுத்துடலாமா? இந்த வார்த்தை கை கொள்ளணுமா வேண்டாமா? அன்பில் என்னை பரிசுத்தனாக்கும். இதுல அடிப்படை பேசிக்கிறது தெரியுமா? இந்த அன்பு தான். அந்த அன்பு பூரணப்பட்டுச்சுன்னா எல்லா சுபாவங்களும் வந்துடும். அப்போ பரலோகத்தை இந்த பூமியில வைக்கிறதுக்கு தான் தேவன் நமக்கு கசப்பானதை கொடுக்கிறாரு. எதுக்கு கசப்பை கொடுக்கிறாரு? இந்த கசப்பை நீ இனிப்பா மாற்று. இந்த கசப்பை என்ன செய்ய? இனிப்பாய் மாற்று. இது ஆரோக்கியத்தோட கொடுக்கும், சௌக்கியத்தை கொடுக்கும். நல்லா தெரியும், நம்மளை பற்றி அசிங்கமா பேசியிருப்பாங்க, குற்றம் சாட்டி பேசியிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம நேசிக்கிறவங்களுக்கு பச்சை தண்ணி கொடுக்கணும், நம்ம தூஷித்தவர்களுக்கு நல்ல ஜூஸ் போட்டு கொடுக்கணும்.
எப்படி கொடுக்கணும்? இப்போ ஜூஸ் குடிக்கிறவங்க என்ன எப்படி எடுத்து குடிப்பாங்க? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ருசியா இருக்க சொல்லுவாங்களா? ஐயோ இவளை போய் நம்ம தூசித்தோமே, இவளை போய் இப்படிலாம் பேசுறோமே, அல்லது இவனை போய் இப்படி சொன்னோமே, அவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறான். அதனால தான் தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். கரங்களை தட்டி ஆணவம் பயன்படுத்துங்க. இதுதான் இந்த வார்த்தைகளை பலப்படணும்னு சொல்றாரு. இந்த வசனத்துல பலப்படணும்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை ஜீவனாக மாற்றணும். இந்த வார்த்தை நமக்கு உயிர் உள்ளதாய் மாறணும். தேவன் அப்படியே செய்கிறவர், அப்படியே செய்கிறவர். அதனால கர்த்தர் எனக்காக யாவையும், அவர் வார்த்தை எனக்குள்ள இருந்தனா அவர் எனக்காக அதை செய்ய பலன் கொடுக்கிறார். அதனால பவுல் எழுதுறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எல்லாவற்றையும் செய்ய இப்படி சூழ்நிலை கூட என்னை கடந்து போய் எனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். என்னை வெறுக்கிறவர்களை கூட நேசிக்கிறவர்களை மாற்றும். நம்மளை இல்லை வேதம் நான் சொல்லலைங்க, வாசனம். உங்களை நேசிக்கிறவர்களே நீ நேசித்தால் அதனால் என்ன இருக்குது? இப்போ எஸ்தர் திருநெல்வேலியிலேருந்து வரும்போது எனக்கு 1 கிலோ அல்வா வாங்கி கொண்டு கொடுக்குறா. என்ன கொடுக்குறா? அல்வா வாங்கி கொடுக்குறா. அடுத்து நான் இங்கே போயிட்டு வந்து ஐயோ எஸ்தரடி கொடுத்தாலே அப்படின்ட்டு நானும் போய் என்ன செய்றேன்? எஸ்தருக்கு இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனால் யாருக்கு கொடுக்கணும்? எஸ்தரை குறித்து அவமானப்படுத்தி பேசுகிறவங்கள, அவங்கள தூசித்து பேசுகிறவங்கள நேரடி அவங்ககிட்ட கொடுங்க. நான் ப்ராக்டிக்கல் பேச ஒருத்தருப்பு எங்கள் கெல்லிசத்தில் ஒருத்தர் எங்கள் தலையை வெட்டுவோம் அப்படின்னா, காரை வச்சு கொண்டுருவோம் அப்படின்னு சொன்னான். என்னுடைய மேரேஜ் இன்விடேஷனை நான் அவனுக்கு ஸ்வீட் பாக்ஸோடு கொண்டு கொடுத்தேன். அவன் ஆஃபீஸுக்கே போய் கார் எப்படியாச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் மலை மாதிரி இந்த பிரச்சனை பனி மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாரு. வசனமும் வாழ்க்கையும், வசனமும் என் ஜீவியமும். அப்போ கசப்புன்னு நினைச்ச வசனத்தை நினைக்காதீங்க. இது எப்படி முடியும்னு நினைக்காதீங்க. முடியாததை கர்த்தர் சொல்லவே இல்லை, முடியாத சொல்லவே இல்லை. நீ இந்த கசப்பை குடி, அது உனக்கு மதுரமாக மாறும், நல்ல சுபாவத்தை உண்டாக்கிறோம். ஆனால் தான் பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடு நமக்கு என்ன பேசுது? அது நிழலாக இருக்குது. அது உண்மைத்தன்மை புதிய ஏற்பாடு எடுத்து காட்டுகிறது. இப்போ இயேசு அதான் எடுத்து காட்டுகிறாரு. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருக்க. வசனம் நிலைத்திருக்கணும். வார்த்தை உள்ள இல்லாம மாம்சம் நிலைத்திருக்க கூடாது, சுய நிலைத்திருக்க கூடாது. இது நிலைத்திருந்தால் சத்ரு உள்ளே குடி புகுந்து விடுவான். அவன் உள்ள வந்த உடனே பாருங்க, சமாதானம் இருக்க மாட்டேங்குது, மகிழ்ச்சி இருக்க மாட்டேங்குது, துக்க முகமா இருக்கிறோம், வருத்தத்தோடு இருக்கிறோம். நான் இப்போ கூட இஸ்ரேலில் ஒரு விஷயம் தான் சொன்னேன். அங்கே உட்காந்துருக்கும் போது மனதை தோணிச்சுது. இன்னைக்கு அநேகருக்கு இன்னைக்கு கொஞ்சம் இந்த போராட்டத்துக்காக ஜோமிடலாம். அனைவருடைய இருதயத்தில் மகிழ்ச்சி இல்லை. ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்க, கவலைகளை சுமந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் வெளியே காட்ட சிரிச்ச மாதிரி முகத்தை, ஒரு முகமுடியை போட்டிருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் மனுஷன் முகத்தை கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறாரு. ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கங்களிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி. என்ன அழகா அந்த வார்த்தை சொல்றாருல்ல, அப்படியே தெளிவா கொஞ்சம் மெதுவா வாசிக்கலாமா? அவர் நம் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, என்னுடைய பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. கரங்களை வைத்து சொல்லுங்களேன். எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி, தேவன் அவருடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது என்னிடத்துக்கே அனுப்பியிருக்கிறார். எத்தனை விசுவாசிங்க? இன்றைக்கு வசனம் மூலமாக இயேசு எனக்குள்ளே வந்திருக்கிறார். வசனம் மூலமாக இயேசு எனக்குள்ளே வந்திருக்கிறார். ஐயா, இன்னைக்கு என் சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றம், என் சுபாவத்தில் ஒரு குணத்தில் ஒரு பெரிய மாற்றம். குணம் தான், குணமும் வசனம் தான். கிறிஸ்தவங்கிறது வசனத்தை பேசுறது இல்லை. அதனால சொன்னார், ஆகாயத்தில் சிரமம் பண்ணினது போல அல்ல, அந்த வார்த்தையும் நானும்
ஆண்டவர் சொல்றாருங்க, அன்புலாம் தணிஞ்சு போயிட்டாரு. ஐயா, அன்பு தனியும், ஆனா நம்மிடத்த அன்பு பெருகுங்கிறாரு. நம்மகிட்ட பெருகணுங்கிறக்கு தான் சொல்றாரு. அங்க இறக்கம் இருக்காது, நம்மகிட்ட இறக்கம் இருக்குன்னு சொல்றாரு. அங்க தயவு இருக்காது, நம்மகிட்ட தயவு இருக்கணும்னு சொல்றாரு. அங்க விட்டு கொடுத்தல் இருக்காது, ஆனா நம்மகிட்ட விட்டு கொடுத்தல் இருக்கணும். அதான் போச்ச லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன். யாருக்காக? இயேசுக்காக. நான் இயேசுக்காக. இன்னைக்கு இந்த அனுபவம் இருந்தா ஒரு டைவர்ஸ் கேஸ் நடக்குமா? ஒரு கேஸ் கோர்ட்ல நடக்குமா? ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன் வேண்டி இருக்குமா? போய் கவனிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் இன்னொருத்தர் பேச வேண்டி இருக்குமா? யாராவது நம்ம குறை சொல்ல வேண்டி இருக்குமா? ஒருவருடைய குறை சொல்ல முடியாது, ஒருவருடைய குற்றம் சொல்ல முடியாது. தேவன் அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன், அப்படி கனப்படுத்துகிற தேவன்.